கோரமண்டல் ஆலையை ஆய்வு செய்து அனுமதி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பசுமை தீர்ப்பாயமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை எண்ணூர் கோரமண்டல் ஆலையை ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை எண்ணூர் அமோனியா வாயு கசிவானது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்டது. இது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இந்த வழக்குல தாமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தது. கிட்டத்தட்ட இந்த வழக்கானது ஒரு 4 மாதத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு ஒன்று அளித்திருக்கிறது. குறிப்பாக கோரமண்டல் ஆலையுடைய இந்த அமோனியா கசிவு விவகாரத்துல தேசிய பசுமாயம் தற்பொழுது இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆலைக்கு தமிழக அரசுடைய நிபுணர்கள் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று ஆலை நிர்வாகம் மீண்டும் ஆலையை தொடங்கலாம் என்று தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். குறிப்பா ஆலையை மீண்டும் இயக்கும் முன்னர் தமிழ்நாடு கடல்சார் வாரியம், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் உள்ளிட்ட பல துறைகளிலும் NOC உள்ளிட்ட தரையில சான்றுகளை பெற வேண்டும் எனவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், டிஷ், TMB ஆகிய துறைகளிலுமே NOC சர்டிபிகேட்டை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவையும், ஆலை இயங்கும் முன்னர் அதனை கண்காணித்து அனுமதி வழங்க பின்னரே அந்த ஆலையை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோரமண்டல் ஆலைக்கு அபராதம் என்பது விதிக்கப்படும். அந்த அபராத தொகையை எண்ணூரில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவையும் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் வருங்காலங்களில் அந்த அமோனியா அந்த தொழிற்சாலை தொடங்கலாம் என்றும் அதற்காக விதிக்கப்பட்டுள்ள NOCகளை முறையாக பெற்று அனுமதி பெற்ற பிறகு அந்த ஆய்வு தொடங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.